ஹாய் வெல்கம் டு டெக் பில் தமிழ் ஆல் ஆஃப் யூ. நாங்கள் AutoCAD சம்பந்தமான தொடரான வீடியோவில் இணைந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் முதலாவது ஒரு வீடியோ ஒன்று பதிவேற்றம் செய்திருந்தோம். AutoCAD என்றால் என்ன, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, எத்தனையாம் ஆண்டு அது பயன்பாட்டுக்கு வந்தது, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய தாய் நிறுவனம் என்ன என்று சொல்லியெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை இதுவரை பார்க்காதவர்கள் நீங்கள் சென்று பார்வையிடலாம். அதே போன்று பார்வையிடுவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோவில் பகிரப்படுகின்ற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பகிரப்பட்டிருக்கின்ற லிங்கினை கிளிக் செய்வதனூடாக நீங்கள் நேரடியாக அந்த வீடியோவை பார்க்கலாம் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அது தவிர நீங்கள் இந்த டெக் பில் தமிழ் எனும் அந்த யூடியூப் சேனலில் பிளே லிஸ்ட்டுக்குள் சென்றீர்கள்னு சொன்னால் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் ஒரு கோவை ஒன்று இருக்கின்றது. அந்த கோவைக்குள் இணைகின்ற பொழுது நீங்கள் பகிரப்பட்ட வீடியோவை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். இனி நம்மளுடைய இந்த செஷன் 1 வீடியோவுக்கு செல்லலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ நான் AutoCAD வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி சாதாரணமான சாஃப்ட்வேர்களை ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இது அடுத்த விண்டோவில் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்குது. ஓகே ஓப்பன் ஆகிட்டு ஓகே, இதுதான் AutoCAD ஓப்பன் பண்ணின உடனே உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஒன்று வரும். இப்படி தான் இருக்கும் AutoCAD பார்த்தீங்கன்னு சொன்னால். இதில் நாங்கள் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு ஃபைல்ஸுகள் டெம்ப்ளேட்டுகளை க்ரியேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நியூ என்கின்ற இப்போ ஃபஸ்ட் வீடியோ நாடி நீங்கள் நியூங்கிறதையே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த AutoCAD இந்த டெம்ப்ளேட்டூடாக நீங்கள் உள்ளே செல்லலாம். இதைத்தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். என்னென்னு சொன்னால் மற்றதெல்லாம் நாங்கள் டெம்ப்ளேட்டுகளை செட் பண்ணி வைக்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோஸ்களில் விளங்கும். இப்போ உதாரணத்துக்கு MEP, ஆர்கிடெக்சரல், எலக்ட்ரிக்கல் அப்படியான வேலை செய்கிறவங்கெல்லாம் டெம்ப்ளேட்டுகளை செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ AutoCAD ஓப்பன் ஆகிட்டு இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ நீங்கள் முதலாவது ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் தெரியும். எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஒரு ப்ளஸ் அடையாளம், இதை நாங்கள் கேசர்ன்னு போட்டு சொல்கிறோம். டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த கேசர் அடையாளத்தை. இது அடுத்தது விண்டோ ஒரு ஏஷ் கலர் ஒரு கலந்த ஒரு நிறத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே OP என்கின்ற ஒரு கொமாண்ட் ஆப்ஷனுக்குரிய அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டரையும் நாங்கள் டைப் செஞ்சு ஆப்ஷனை வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், டிஸ்பிளே, அதே போல் ஓப்பன் அண்ட் சர்வ், ப்ளாட் அண்ட் பப்ளிஷ், சிஸ்டம், யூசர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன், டிராஃப்ட், 3D மாடல், செக்ஷன் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்னா இதில் டிஸ்பிளே ஸ்டார்டிங்கினாடியே நீங்கள் ஒரு டிஸ்பிளேக்கு சென்று இது உங்களுடைய லைட்டாக டார்க்காக வேர்ஷன் இருக்குது. ஓகே, அது தேவையில்லை. இப்போ கலர்ஸுக்கு போய் நீங்கள் பியூர் பிளாக்கை கொடுத்துட்டு ப்ளே கொடுங்க. அதே போல் இந்த கேசர்ற சைஸ் இருக்குது, இது 61 இருக்குது. இதை நீங்கள் ஃபுல் சைஸில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இப்போ பெரிய கேசராக மாறி இருக்குது. அதே போல் டிஸ்பிளேயும் ஏஷ் கலரில் இருந்தது பிளாக் கலருக்கு மாறிட்டு இப்போ கிரிட்ஸுகள் தெரியுது உங்களுக்கு, பாக்ஸாக தெரியுது. அதுதான் கிரிட்ஸ் அந்த கிரிட்டை வந்துட்டு நாங்கள் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி F7ங்கிறது அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் மூடலாம். இப்போ AutoCAD பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு ட்ராயிங் ஏரியா. இந்த ட்ராயிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிளேனாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் டிஸ்பிளேட கலரை பிளாக்காக சேஞ்ச் பண்ணினதுனாடி அந்த டிஸ்பிளேட கலர்லேயே தனி பிளாக்காகவே இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் இப்போ நேரத்தோடு நான் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால் இப்போ டெம்ப்ளேட்டை வந்துட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தோமேனே. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை பார்த்த வகையில் இப்போ அந்த டெம்ப்ளேட்டில் என்னத்துக்காக அது பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் ட்ராயிங் செட்டிங்ஸுகளை நாங்கள் அமைச்சு ஒரு மாதிரியான, அதாவது எங்களுக்கு தேவையான சரிதானே இப்போ யூனிட்ஸுகள் இதில் வார கொமாண்டுகள் எல்லாம் நான் என்னதை ஸ்டார்டிங்கில் சொல்லலைன்னு சொன்னால் இதில் நாங்கள் இன்னும் ஒரு கொமெண்ட்ஸ் கூட பார்க்கல. இந்த கமாண்டு பார்த்தோம்னு சொன்னால் தான் அந்த யூனிட்ஸுகள் என்ன, அதை நாங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுக்கொள்கிறன்றது சம்மந்தமாக ஸ்டார்டிங்காக பார்க்குற உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் விடயத்துக்கு செல்லலாம். இப்போ இதில் நீங்கள் இந்த பார்க்குற இந்த எரோ உங்களுக்கு காட்டும் நினைக்கிறேன். இந்த மவுஸ் எரோவால் நான் காட்டிகிட்டு இருக்கிறது. ஹோம், இன்சர்ட், அனோட்டேட்,
அப்படி அந்த இதுகளெல்லாம் உங்களுக்கு காட்டுது தானே. இதுகளெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இதுகளை தான் ரிபன்னு சொல்கிறோம் நாங்கள். அதாவது ஹோம், இன்சர்ட், அனோட்டேஷனுக்கு வர அனோட்டேட், வியூ, மேனேஜ், அவுட்புட் எல்லாம் இருக்குது. ஓகே, இதை நாங்கள் காமனாகவே ரிபன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிபனை கிளிக் பண்ணக்குள்ளே பாருங்கள் ஒவ்வொரு செட்டிங்ஸும் கீழே மாறுது. அப்போ அதை வந்துட்டு நாங்கள் சொல்கிறது டெப்ன்னு சொல்கிறோம். சரி தானே. எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் இப்போ எந்த இருக்குது இதில் பாருங்கள், இன்சர்ட்டில் இப்போ காட்டுது. இதுகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்னா டெப்ன்னு போட்டு சொல்கிறோம். கீழே தெரிகிறதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே. ஸோ நாங்கள் இப்போ ஓகே கொமாண்டுக்கு ஹோமுக்கு நான் போகிறேன். இப்போ நாங்கள் ஹோமுக்கு போனோம்னு சொன்னால் இங்கே காட்டுறது உங்களுக்கு பொலி லைன், சர்க்கிள், ஆக் இப்படி காட்டுது தானே. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது டெப்ன்னு சொல்கிறோம். சரி, இப்போ ட்ரோ, மோடிஃபை, அனோட்டேஷன், இப்போ இது ட்ரோ ஒன்று இருக்குது பாருங்கள். அதே போல் மோடிஃபைக்குரிய டெப் அந்த இந்த 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 ஏரியாக்குள்ளே இருக்கிறது. அதே போல் அனோட்டேஷன் இதுக்குள்ளே இருக்கிற ஏரியாஸ். இதே போல் லேயர்ஸ், இந்த லேயர்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் படிக்கக்குள்ளே விளங்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்னென்னா இந்த ஒரு நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதுகளெல்லாம் அதுக்கு அந்த ரிபனில் இருக்கிற டெப்ன்னு போட்டு சொல்கிறோம். ஒன்று கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே வாரது டெப். ஓகே, இப்போ இதுகளெல்லாம் வந்து நாங்கள் டிரெக்டாகவே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் AutoCAD பொறுத்த மட்டும் ஃபுல்லாகவே கோஆர்டினேட் சிஸ்டம், அடுத்தது கொமாண்டிங் சிஸ்டத்தை நாடி நாங்கள் கொமாண்டுகளை வந்து அதாவது ஒரு லைன்னு சொன்னால் நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு எல்லுன்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணுறதூடாக அந்த லைனை நாங்கள் பிக் பண்ணி கொள்ளலாம். அப்போ அதுகளை நாங்கள் கொமாண்டுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோஸுகளில். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டுக்கே ஒரு இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நாடி உங்களுக்கு ஒரு ஓவராலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. அதாவது இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான ஒரு ஐடியா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இது. ஓகே, ஏன்னா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாமே விளங்கும். இப்போ இது தெரியுறது உங்களுக்கு இந்த மவுஸில் நான் காட்டுறது வந்துட்டு கமாண்ட் லைன் என்று விட்டு சொல்கிறோம். நீங்கள் ஒரு கமாண்ட் ஒன்றை என்டர் பண்ணும்போது அதில் தான் உங்களுக்கு காட்டும். ஓகே, சரி. இப்போ நான் இந்த லைனுங்கிறதுக்கு எல்என்ட டைப் பண்ணாலே அதில் லைன்னு வருது. நீங்கள் ஃபுல் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பாருங்கள் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களோட கொமாண்ட் லைனில் காட்டுது. அப்போ அடுத்தது நான் அதில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு அதை நாங்கள் பெருமானங்களூடாகவும் கொடுக்கலாம். அதை நான் கோஆர்டினேட்ஸ் படிக்கும்போது நான் அதை சொல்லுவேன். ஸோ இந்த இருக்குது. இப்போ இது ஓவரால் நீங்கள் பாருங்கள் ஒரு பாயிண்ட், அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் காட்டுச்சு. ஓகே, இப்போ நான் எஸ்கேப் பார்த்த டைம் எல்லாமே மறைஞ்சி போகுது. அதே போல் சர்க்கிளுக்கு கொமாண்ட் வந்து சி. ஸோ இதில் வந்து நான் ஓவராலாக சும்மா நார்மலாக்கு இது வரைகிறேன். இப்போ இதில் டயமீட்டர் அதே போல் ரேடியஸ் எல்லாம் கொடுத்தலாம் நாங்கள் என்ன செய்யலாம், அப்படி கொடுத்து தான் நாங்கள் சர்க்கிளில் வரையணும். அதே போல் இந்த ட்ரோ கொமாண்டுக்குள்ளே பாருங்கள் கீழுக்கும் அந்த எரோ மார்க் ஒன்று காட்டுது, கண்டினியூவேஷன் எரோ. ஸோ அதுலேயும் டூல்ஸுகள் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் மோடிஃபை. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மோடிஃபை டூல்ஸுகளை பயன்படுத்தி இப்போ மூவ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ அது பாருங்கள் கிளிக் பண்ணினேன் மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட்டு. இப்போ நான் கமாண்டை கொடுக்குறேன் மூவ் பண்ணி ஏதாவது ஒரு புள்ளியில் கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ நாங்கள் அந்த புள்ளியை கொடுத்து அதிலிருந்து நாங்கள் அந்த சர்க்கிளையும் மூவ் பண்ணி வைக்கிறோம். அதே போல் காப்பி அடுத்த கமாண்ட். இப்போ இதை நான் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்து காப்பி பண்ணி தேவையான இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதே போல் இந்த லைனை கிளிக் பண்ணுறதோடாக நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம். தேவையான இடத்துல அந்த புள்ளியை பிடிச்சி இழுத்து வைக்கலாம். இப்போ ட்ரிம்மெண்டா என்ன, நாங்கள் வெட்டுறது என்ன. ஸோ நான் இப்போ அதில் ட்ரிம்மில் 2 ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்டெண்டும் இருக்குது, இதையும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு பேசிக் ட்ரிம் எடுத்துகிட்டு இதில் அந்த தேவையான எங்களோட பவுண்ட்ரி லைனை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்டர் பண்ணி இங்கால செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலெக்ஷனை பொறுத்த மட்டும் நான் மவுஸில் அதே போல் கீபோர்ட் ஸ்பேஸ் பார் எல்லாம் மன்னிக்கவும் அந்த என்டர் கீ ஸ்பேஸ் பார் அதே போல்
மவுஸ்ட ரைட் கிளிக் இதுகள் எல்லாமே என்டர்றதுக்குரிய யூஸ் பண்ணுறது தான் நாங்கள். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அதே போல் மூவ், காப்பி, ஸ்ட்ரெச், ஸ்கேல், மிரர், ரொட்டேட், ட்ரிம், எரே, ஃபில்லட், இரேஸ், இப்படி நிறைய மோடிஃபை டூல்ஸுகள் இருக்குது. இப்போ இதுகள் எல்லாமே எங்களுக்கு தேவையானது. அது அடுத்தது ஓவர்லோல், இது அதாவது பேர்ச் பண்ணுறோம் நாங்கள். எப்படின்னு சொன்னால் ஓவர்லெப்பிங் ஆகிருந்தா ஒரு சர்க்கிளுக்கு மேலே அதே பேஸ் பாயிண்டில் அதே சைஸில் இன்னொரு சர்க்கிள் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு விளங்காது. ஸோ நாங்கள் அதை இது செய்கிறோம். அடுத்தது இப்போ இரேஸை செலக்ட் பண்ணி நான் ரைட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ இரேஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இது இரேஸ் பண்ணியிருக்குது எல்லா ஆப்ஜெக்ட்டையும். இப்போ இரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ட்ராயிங் ஏரியா. இதில் நாங்கள் கமாண்ட்ஸுகள் அதே போல் கோஆர்டினேட்ஸுகளை கொடுக்குறதூடாக எங்களுக்கு தேவையான இடங்களில் நாங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுகளையும் ஒவ்வொரு எங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸுகளை வச்சுக்கொள்ளலாம். அதுபடி நாங்கள் என்ன செய்யலாம்னா எங்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்க்குறது யூனிட்ஸ். எங்களுக்கு இப்போ யூனிட்ஸை பொறுத்த வரையில் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த யூனிட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு என்ன எப்படி யூனிட்ஸுகள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அளவை நம்ம எந்த முறையில் குறிப்பிட வேண்டும்னு சொல்லி, உதாரணத்துக்கு நாங்கள் மில்லிமீட்டர் வேணுமா, அல்ல ஒரு மெக்கானிக்கல் பார்ட் ஒன்று நாங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் ஒன்று கூடுதலாக நாங்கள் பயன்படுத்துகிறது மில்லிமீட்டர். அப்போ அதே போல் அடுத்தது சென்டிமீட்டர், மீட்டர்ஸ், இன்ச்சஸ், ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், இப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நிறைய யூனிட்ஸுகளை எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் உதாரணமாக ஒரு லைன் ஒன்று நாங்கள் இது செய்யலாம். ஒரு ஐடியா ஒன்று, ரஃப்லி ஐடியா ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மில்லிமீட்டர் யூனிட்டில் மில்லிமீட்டருக்கு செட் பண்ணி போட்டு 100 மில்லிமீட்டரில் ஒரு லைன் ஒன்றுக்கு வரைய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மில்லிமீட்டரில் என்ன செய்யலாம்னா வரையலாம். அதே போல் சென்டிமீட்டருக்கும் உங்களோட யூனிட்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ இதால் நாங்கள் எப்போன்னா எந்த ஒரு வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகக்குள்ளேயும் அதில் யூனிட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அதை சரியாக அமைக்கிறது எங்களுடைய ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஆட்டோகேட் யூனிட்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் யூஎன் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அறிக்கிற தெரிகிற விண்டோ வரும். இதில் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸுகளை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ சிவில் ட்ராயிங்குக்கு தேவைக்கேற்ற மாதிரி மீட்டர் அதே போல் இல்லாட்டி மில்லிமீட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான அந்த யூனிட்ஸுகளை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அதுதான் இதில் பார்க்குற யூனிட்ஸ். இப்போ ஆர்கிடெக்சரல் இருக்குது, டெசிமல் இருக்குது. இப்போ டெசிமல்ண்டா தசம் என்ன, இப்போ அந்த தசமை தான் நம்ம உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு பின்னாடி எத்தனை டிஜிட் வரணும்னு சொல்லி இதில் நீங்கள் கொடுக்கலாம். உதாரணமாக 30 மில்லிமீட்டர் தசம் 2 அல்லது 2 அந்த டெசிமலுங்கிறது அந்த தசத்துக்கு அங்கால. அதே போல் இதில் யூனிட்ஸ் இருக்குது. இந்த யூனிட்ஸ் உங்களுக்கு எந்த யூனிட்ஸ் வேணுமோ அந்த யூனிட்ஸை நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ஒரு பார்ட் ஒன்று கீறுறதுன்னு சொன்னால் ஒரு மில்லிமீட்டர். அதே போல் ரோடை வரைகிறதுக்கு அவங்க என்ன என்ஜினியரிங் என்ன யூனிட்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூனிட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். சம்டைம் அவங்க மீட்டர் யூஸ் பண்ணலாம் அல்லது கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இப்போ கீழே இந்த விண்டோவில் தான் அந்த மில்லிமீட்டர் யூனிட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறோம். அதே போல் இது ஏங்கிள், உங்களுக்கு தேவையான டைப் ஆஃப் த ஏங்கிள்ஸில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இது இன்டர்நேஷ்னல் இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இன்டர்நேஷ்னலில் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட ட்ராயிங்ஸ் யூனிட்ஸ் செட் ஆகிட்டு மில்லிமீட்டருக்கு செட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இதுதான் இதில் மில்லிமீட்டர் முக்கியத்துவம். ஸோ நாங்கள் இந்த வீடியோஸில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கிறோம், இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான ஒரு ஓவர்வியூ உண்டு. அடுத்தது யூனிட் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். அடுத்தது நியூ ஃபைல் டெம்ப்ளேட்ஸ் எப்படி அமைக்கிறேன்னு சொல்லி இப்போ யூனிட்ஸ் இதில் செட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் அடுத்த ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய இதில் ஒரு ப்ரொஃபைல் இந்த
டெம்ப்ளேட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது நியூலேயே நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இதில் இந்த ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் டெக் பில் தமிழோட